கத்திரிக்காய் செடி வளர்க்குறதுல நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா இந்த 2 முக்கியமான பாயிண்ட்டையும் நோட் பண்ணுங்கள். நான் இந்த செடியை நடவு பண்ணி 2 மாதத்துக்கு மேலே ஆகுது. ஆரம்பத்தில் நிறைய பிஞ்சுகள் விட்டது. ஆனால் எதுவுமே நிற்கலை, எல்லாமே உதிர்ந்துருச்சு. இந்த ஒரே ஒரு சின்ன கத்திரிக்காய் மட்டும் தான் எனக்கு கிடச்சிருக்கு. நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்னா, விதைகளை சின்ன தொட்டியில் முளைக்க வச்சு நாற்றை உருவாக்கிட்டேன். ஆனால் அதை கரெக்டான சமயத்தில் பெரிய தொட்டிக்கு மாற்றி நடவு பண்ணாமல் விட்டுட்டேன். ரொம்ப நாள் இந்த சின்ன தொட்டிலே போட்டு வச்சுட்டேன். ஸோ அது வேர் விட்டு வளர முடியாமல் செடி ஸ்டன் ஆகி இருந்திருக்கு. அதனால் கரெக்டான சமயத்தில் பெரிய தொட்டிக்கு மாற்றி நடவு பண்ணணும். அப்போனா தான் நம்மளுக்கு அதுலேருந்து நல்ல ஒரு ஈல்டு எடுக்க முடியும். இதே தான் நம்ம மிளகாய் செடி, அப்புறம் தக்காளி செடி, இதுக்கும் அதே மாதிரி தான் நம்ம ஃபாஸ்ட்டாக கரெக்டான சமயத்தில் மாற்றி நடவு பண்ணணும். இது பாருங்கள், இவ்வளோ பெரிய தொட்டியில் இருந்தும் ஒரே ஒரு கத்திரிக்காய் மட்டும் தான் எனக்கு கிடச்சிருக்கு. 2வது பாயிண்ட் நான் இந்த கத்திரிக்காய் செடி எல்லாத்தையும் ஷேட் நெட்டுக்கு அடியில் வச்சுட்டேன். ஷேட் நெட்டுக்கு வெளியே இடம் கம்மியாக இருந்தது, ஷேட் நெட்டுக்கு உள்ள இடம் அதிகமாக இருந்ததுனால நான் அங்கே வச்சுருவோம் அப்படின்னு சொல்லி வச்சேன். இதனால் எனக்கு இந்த செடியிலேருந்து ஒரு கத்திரிக்காய் கூட எனக்கு கிடைக்கல. ஸோ இந்த 2 பாயிண்ட்டை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஹாப்பி கார்டனிங்.